இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். மக்களாட்சி வருது. நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலையே. பார்லிமெண்ட் மாநில சட்டசபைகளில் மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு வழங்குதல், லோக்சபா தொகுதிகளின் எண்ணிக்கையை உயர்த்துதல் தொடர்பான சட்டத்திருத்த மசோதா மீது லோக்சபாவில் விவாதம் நடந்தது. எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எழுப்பிய குற்றச்சாட்டுகள், சந்தேகங்களுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா விளக்கம் அளித்து பேசினார். மகளிர் இடஒதுக்கீட்டை எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டு எதிர்க்கின்றன. மகளிருக்கு அதிகாரம் வழங்கும் இந்த சட்டம் 2029 தேர்தலில் முழு வீச்சில் செயல்பாட்டுக்கு வரும். நாட்டிலேயே அதிக வாக்காளர்களை கொண்ட தொகுதி எம்பியும் இங்குள்ளார். மிக குறைவான எண்ணிக்கையிலான வாக்காளரை கொண்ட தொகுதி எம்பியும் இங்குள்ளார். அனைவருக்கும் சம வாய்ப்பு வழங்க வேண்டும் என்ற வகையில்தான் அரசு செயல்படுகிறது. தொகுதி மறு வரையறையின் மூலம் SC ST எம்பிக்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும். இந்த மசோதாவை எதிர்ப்பதன் மூலம் SC STக்களின் முன்னேற்றத்தையும் எதிர்க்கட்சிகள் எதிர்க்கின்றன. நாட்டில் 20 லட்சத்திற்கும் மேலான வாக்காளர்கள் உள்ள லோக்சபா தொகுதிகளில் பல உள்ளன. இத்தனை பேருக்கு ஒரு MP மக்கள் பணியாற்றுவது சாத்தியமற்றது. அதனால்தான் அந்த தொகுதிகளின் வளர்ச்சி கருதி இந்த நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. காங்கிரஸைச் சேர்ந்த இந்திரா பிரதமராக இருந்தபோதுதான் மக்கள் பிரதிநிதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க முடியாதபடி அப்போதைய மத்திய அரசு நடவடிக்கை எடுத்தது. மக்கள் பிரதிநிதிகளின் எண்ணிக்கையை உயர்த்துவதன் மூலம் தொகுதி மேம்பாட்டு பணிகளை எளிதில் கையாள முடியும். உறுப்பினர்களின் எண்ணிக்கையை 50% அதிகரிக்கும் போது மொத்த உறுப்பினர்களில் 33% பெண்களுக்கு ஒதுக்க நடவடிக்கை எடுக்கப்படும். தற்போதைய நடைமுறைப்படி செயல்படுத்தினால் தமிழகத்தில் 20 தொகுதிகள் அதிகரிக்கும். அதன்படி தமிழக எம்பிக்களின் எண்ணிக்கை 59ஆக உயரும். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி நடைமுறைப்படுத்தினால் எம்பிக்கள் எண்ணிக்கை குறையும். நாங்கள் அதை விரும்பவில்லை. யாருக்கும் சீட்டுகள் குறையக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த நடைமுறை கடைபிடிக்கப்படுகிறது. கோவிட் பொது முடக்கத்தால் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தாமதமானது. 2024 நாங்கள் அதை செய்ய முயன்ற போது ஜாதிவாரி கணக்கெடுப்பு கோரிக்கை எழுந்தது. பல தரப்பினருடன் அரசு பேச்சு நடத்தியுள்ளது. 2025-26 ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி நிச்சயம் நடக்கும். அதற்கேற்ப மத்திய அமைச்சரவையிலும் பிரதிநிதித்துவம் அளிக்கப்படும். ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கான அட்டவணையும் தயாரித்து விட்டோம். வடக்கு தெற்கு என பேசி இனியும் நாட்டின் பிரிவினைவாதத்தை விதைக்க முடியாது என்றார். தென் மாநிலங்களுக்கான சம உரிமை வட மாநிலங்களுக்கும் உள்ளது. லட்சத்தீவுக்கு உரிய உரிமை குஜராத், UPக்கும் உள்ளது. தமிழகம், கேரளம், தெலங்கானா, ஆந்திரா, கர்நாடகாவில் தற்போதுள்ள மொத்த தொகுதிகள் 129. மத்திய அரசின் இந்த நடவடிக்கையால் இந்த எண்ணிக்கை 195ஆக உயரும். பெண் சக்திக்கு எதிரான எதிர்க்கட்சிகளின் நடவடிக்கைக்கு நாட்டின் பெண்கள் தக்க பதிலடி கொடுப்பர். மதத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்க முடியாது. இடஒதுக்கீடு என்பது பிறப்பால் வருவது. அரசியல் சாசன சட்டத்தில் குறிப்பிட்டுள்ளது போல்தான் இடஒதுக்கீடு வழங்கப்படும். இங்கு சிலர் மதத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீடு பெற முயல்கின்றனர். அது ஒருபோதும் நடக்காது. OBCக்களின் முக்கிய எதிரி காங்கிரஸ் தான். OBC இடஒதுக்கீட்டை முற்றிலும் எதிர்த்தவர்கள் காங்கிரஸ் ஆட்சியாளர்களே. மோடி அரசாங்கத்தில் இடம்பெற்றுள்ள அமைச்சர்களில் 40% பேர் OBC பிரிவைச் சேர்ந்தவர்கள். எதிர்க்கட்சிகளுக்கு தேர்தலில் வெல்வதே முக்கியம். எங்களுக்கு நாட்டு மக்கள் நலனே அவசியம். டெல்லியின் முதல் பெண் முதல்வர் சுஷ்மா ஸ்வராஜ், மத்திய பிரதேசத்தின் முதல் பெண் முதல்வர் உமா பாரதி, ராஜஸ்தானின் முதல் பெண் முதல்வர் வசுந்தரா ராஜே, குஜராத்தின் முதல் பெண் முதல்வர் ஆனந்தி பென் பட்டேல் உள்ளிட்டோரை தந்தது பாரதிய ஜனதா தான். நாடு சுதந்திரம் அடைந்து 60 ஆண்டுகளாக பெண் முதல்வர்களுக்கு காங்கிரஸ் வாய்ப்பளிக்கவில்லை. தற்போது டெல்லியில் மீண்டும் பாரதிய ஜனதாவை சேர்ந்த ஒரு பெண் முதல்வராகி உள்ளார். நாட்டின் பழங்குடியின பெண் ஒருவரை ஜனாதிபதி ஆக்கியது பாரதிய ஜனதா தான். மிகப்பெரிய அளவிலான பட்ஜெட் தாக்கல் செய்து சாதனை படைத்த பெண் நிதியமைச்சர் நிர்மலா இங்குள்ளார். பாரதிய ஜனதா ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட அனைத்து நல திட்டங்களையும் காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து எதிர்த்து வந்துள்ளது. ஒட்டுமொத்த தேசமும் உங்கள் செய்கையை பார்க்கிறது. நாட்டு மக்கள் உங்களை மன்னிக்க மாட்டார்கள் என்றார். அமித்ஷா பேசுகையில் காங்கிரஸ், திமுக எம்பிக்கள் அடிக்கடி எழுந்து கூச்சலிட்டனர். அவரை பேச விடாமல் குறுக்கிட்டு பேசினர். எனினும் அவர்களின் கேள்விகள் அனைத்திற்கும் அமித்ஷா பதில் அளித்தார். திமுக, காங்கிரஸ் எம்பிக்களுக்கு பதிலடி தரும் வகையில் அமித்ஷாவின் உரை அமைந்தது குறிப்பிடத்தக்கது.